ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த புதிய நிதி ஆண்டில் புதுவிதமான நமக்கு கம்பெனிகளில் புதிய நிதி, அரசாங்கத்தில் புதிய சலுகைகள், புதிய கட்டுப்பாடுகள், இவற்றின் மத்தியிலும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார்? இந்த நாளில் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 143, ஒரு சிறப்பான பகுதி. இது தாவீதின் சங்கீதம். தாவீது ஆண்டவரை நோக்கி தன்னுடைய ஜெபத்தை சொல்வது, விண்ணப்பத்தை சொல்வது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை சொல்கிறப்போ, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உனக்கு வேணுங்கிறதை உன் தேவனாகிய கர்த்தரை நீ தனிமையாக சொல்லுங்கிறார். நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 சொல்கிறப்போ, என்னுடைய தேவைகள் என்னென்னு ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவருடைய தேவைகளை தெரிந்த ஆண்டவர், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை நோக்கி, ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த பொருள் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும் என்று நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபந்தான் ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் ஜெபிக்க வேண்டாம், சில நிமிடங்கள் தனிமையில் நமக்கு தேவையானதை நாம் ஆண்டவரோடு கூட்டி கொடுப்பதுதான். அந்த ஆண்டவரோடு நம்முடைய தேவைகளை அதிகமாக கூட்டி சொல்கிற காலம்தான் இந்த லெந்து காலங்கள், இந்த மனமாற்றத்தின் காலம், இந்த வசந்த காலம், இந்த தபசு காலங்கள், இந்த புதுமையின் காலங்கள். இந்த புதுமையின் காலங்கள் நம்ம கொடுக்கப்படுறதே எதுக்குன்னா, நம்முடைய ஜெப நேரத்தை ஆண்டவரோடு இன்னும் அதிகப்படுத்தி கொள்வது. சராசரியாக சாதாரணமாக அரை மணி நேரம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 50 நிமிஷம், 1 ஹவர் ஜெபிக்கிறோன்னா, அதை ரெட்டத்தினையாக இந்த ஜெப நேரத்தை கூட்டிக் கொள்வதற்கு தான். அது மட்டுமில்லை, இந்த காலை ஆராதனைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, சங்கீதம் 143 சொல்றார், அதிகாலையில் உடைய கிருபை எனக்கு கேட்கப்படுங்கப்பா, அதிகாலையில் தேடுகிறவனே கண்டடைவான். நீதிமொழிகள் 8 சொல்றாங்க, அதிகாலையில் யாரு தேடுறானோ அவன் ஆண்டவரை கண்டடைவான். அதே மாதிரி அதிகாலையில் உடைய கிருபை எனக்கு கேட்கப்படுங்க. காலையில், அதாவது ஒரு வயதானவருக்கு சொல்றப்போ, வாலிப பையன் காலையில் எழுந்துறதுக்கு ரொம்ப கவலைப்படுவானா, வயதான பிறகு தூக்கமே வரலன்னு கவலைப்படுவாங்களாம். ஆனால் அந்த அதிகாலை தூக்கத்தை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி தேடுவதற்கு இந்த காலை ஆராதனையில் பொதுவாக அந்த கம்யூனியன் சர்வீஸில் கலந்து கொள்வதற்கும், இந்த லெந்து காலங்களில் இந்த 1ஆம் தேதியில் கலந்து கொள்வதற்கும் வந்திருக்கிற உங்களே நீ ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்கிறார், அதிகாலையில் உங்களுடைய கிருபை எனக்கு கேட்கப்படுங்கப்பா, உங்களுடைய கிரேஸ், உங்களுடைய இரக்கம். யாத்ரா 34:6 சொல்றப்போம், கடவுள் ஆண்டவரே சொல்றாங்க, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்தும் கிருபை உள்ளவரும் சொல்றாரு. சங்கீதம் 145:8 தாவீது சொல்றப்போ ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்கிறாரு. இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மெர்சிஃபுல் லார்ட், கிரேஸ்ஃபுல் லார்ட். ஆண்டவர் கிருபைக்கு அந்த ஆண்டவற்றை தாவீது மீண்டும் சொல்றாங்க, உங்களுடைய கிருபை எனக்கு கேட்கப்படுங்க. இந்த அதிகாலையில் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற தகப்பனே, கடந்த மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடர்ச்சியா அநேகர் அதிகாலையில் ஒரு நாள் கூட அட்டெண்டன்ஸ் பிரேக் ஆகாம அதிகாலையில் எழுந்து அநேகர் வந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோடைய கிருபையை தேடி, ஆண்டோடைய இரக்கத்தை தேடி, ஆண்டோடைய வழிநடத்தலை தேடி, தகப்பனே உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிற ஆண்டவற்றை அந்த 1ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தாவே உங்களுடைய உண்மை என் ஜெபத்தை கேளுங்கப்பா, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்க. ஹியர் மீ மை பிரேயர், ஹியர் மீ, ஹியர் என்னுடைய பிரேயர் நீங்க கேளுங்க. லிசன் மீ, கவனிங்க சொல்ற. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, நேற்று ஒரு கதை கேட்டேன் வாட்ஸ்அப்பில், ரொம்ப அருமையான கதை. ஒரு ஏழை தாய், அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை, ஏதோ கூடையில் அந்த பயரை ஊற்றி விற்கிறது, மாவு உருண்டை விற்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று விற்று ரொம்ப குறைந்த வியாபாரம், அதன் மூலம் வருவதில் தனக்கு தன்னுடைய தேவைகளை சந்தித்து, தன்னுடைய உணவை சந்தித்து அது வாழுமா. ஏதாவது அந்த செய்கிற அந்த ஒரு மாவு செய்யுமா, அந்த மாவு விற்றுச்சுன்னா அந்த
கல்கட்டா போனீங்கன்னா மாவு உருண்டைன்னு கல்கட்டா பீகார் பகுதியில் ரொம்ப எளிமையான உணவு. வேர்க்கடலையை அரைச்சி அதில் கொஞ்சம் மாவை சேர்த்து அதை உருட்டி கீழே கீழே வெறுப்பு கங்கல் வச்சு மேலே சுட்டு வச்சுருப்பாங்க. 2 ரூபா, ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டு. கடந்த நாட்களில் பீகார் போயிருக்கப்போ அதுக்கும் ஒரு சப்ஜி கொடுக்குறான், அதுக்கும் ஒரு குழம்பு கொடுக்குறான். ரொம்ப குறைஞ்ச விலை, ரொம்ப ஏழைகள் சாப்பிட்றது, ரொம்ப சுமாரானது. நான் சுகாதாரம் இல்லாமல் அது எப்படி இருக்குமோ டேஸ்ட்டில் நான் ஒரு நாளும் சாப்பிடலையும், கூட வந்தவங்க நீ அதை சாப்பிட விடலை, அதை நான் டேஸ்ட் கூட பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப குறைந்த உணவு. அதே மாதிரி இந்த அம்மா மாவு எடுத்து விற்குமா. அந்த மாவு அது மட்டுமல்ல, ஏதாவது எடுத்து அதை ஓட்டை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஏதாவது கம்மி சேல்ஸ் தானா. ஒரு நாள் காலையிலேருந்து அந்த மாவை வச்சுக்கிட்டே இருந்ததான், மதியம் வரையும் அதை போனியாக அதில் விற்கவே இல்லை. கண்ணீரோடு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என் தேவைகளை யாருப்பா சந்திப்பா, எனக்கு யார் விடுதலை கொடுப்பா, இப்படி விற்கவே இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்ததான். திடீர்னு ஒரு காக்கா வந்துச்சான். காக்கா வந்து அந்த மாவை தூக்கிட்டு போயிட்டான். மாவும் விற்கலை, காக்காவும் போயிடுச்சு. இப்போ உணவு இல்லை. ரொம்ப கஷ்டம் அந்த அம்மாவுக்கு, ரொம்ப வேதனை. அந்த பீச் ஓரமாக ஒரு சர்ச்சு இருந்துச்சான். அந்த சர்ச்சில் போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கப்போம் அந்த குருவானவர் வந்து, ஏம்மா அழுகிறீங்க, ஏம்மா உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிருக்கேங்கிறப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த கடவுளுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை. நான் வந்து ஏதோ ஒரு ஏழை, அந்த மாவை எடுத்து விற்ற, அந்த மாவு ஏதோ விற்கிறப்போ நீ தேவைகள் எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட, ஒரு இட்லி 3 ரூபா, 2 இட்லி 6 ரூபா, அதுக்கு தான் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். அதையும் இந்த காக்கா, வீணா போன காக்கா வந்து தூக்கிட்டு போயிட்டு நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி இந்த காக்கா அப்படி அனுமதிச்சிருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் அது எப்படி நடந்திருக்கோம்? அவர் சொல்கிறார், என்னை எல்லாமல் உனக்கு ஒன்றும் நடக்காது, நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அசையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் பெர்மிஷன் இந்த காக்கா எப்படி தூக்கி போச்சுன்னு அதை அழுதி கடவுளை திட்டிச்சான். அந்த குருவானவர் சொன்னாதீங்கம்மா, ஆண்டவரை திட்டாதீங்கம்மா, ஆண்டவர் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அது அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு. நீங்கள் அழாதீங்க, கடவுள் ஏதோ ஒரு நேர்த்தியாக உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. இன்னும் அந்த அம்மாவுக்கு தேர்தல் ஆறுதல் படுத்த முடியல. அந்த அம்மா ஏங்கி அழுது கொண்டே இருக்கிறப்போ யாரோ 2 பேர் வந்து கதவை தட்டினாங்க. கதவை தட்டுறப்போ இவர் போய் ஃபாஸ்ட்டு கதவை திறக்கிறாரு. 2, 3, 4 பேர் உள்ளே வேகமாக வர்றாங்க. வந்து என்ன வந்தீங்கன்னு கேட்குறப்போ, ஐயா நாங்கள் கப்பலில் போய்கிட்டு இருந்தோம். கப்பலில் போய்கிட்டு இருக்கப்போ கப்பல் ஒரு பாறையில் மோதிருச்சு. பாறையில் மோதினால கப்பல் ஓட்டப்பட்டு அது தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எங்களால் நிப்பாட்ட முடியல. நாங்கள் உயிர் பிழைப்பதே எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார். வார்த்தையின்படி கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றப்போம் எதிர்பார்க்கல, ஒரு காக்கா கொண்டாந்து இந்த மாவை போட்டுச்சு. இதுக்கு ஏற்கனவே ரப்பர் மாதிரி கொஞ்சம் இழுப்பான மாவு, இதை வச்சு அடைச்சா தண்ணி நின்றோம். அதனால் இதை வச்சு நாங்கள் அடைச்சோன்னா தண்ணி நின்று நாங்கள் 10 பேர் அதில் இருந்தோம். 10 பேருக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார், உயிர் கொடுத்தார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம். பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் சாட்சி சொல்லி நாங்கள் 10, $100, 1000 அந்த ஜெர்மன் பணம் 1000 பணம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம். அதை நாங்கள் கொண்டாந்து உங்கள் சர்ச்சில் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாருன்னாங்களாம். இந்த அம்மாவுக்கு காக்கா தூக்கி போச்சோ அதே டைமில் அந்த காக்கா கொண்டு அங்கே போட்டுருச்சு. அங்கே போடுறப்போ அதை அடைச்சதில் அந்த $1000 கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பாச ஜபத்தோடு பார்த்தீங்களாம்மா, கேட்டிங்களா? உங்கள் மாவு போனதில் கவலைப்பட்டீங்களே, உங்களுக்கு அது 10 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். ஆனால் இந்த ஆண்டவர் $10 தான் விற்றுருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு $1000 தந்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நோக்கத்தோடு செஞ்சுருக்கிறாருமா. எதை செஞ்சாலும் சரியாக செய்வாருமா. அவர் ஆண்டவரை நீங்கள் எப்போவுமே திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு நாளைய தேவைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறப்போ அதுக்கேற்ற நேரத்தில் ஒரு ஆயத்தத்தை செய்யும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் எந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கம் அடைவதில்லை. சங்கீதம் 71 சொல்லார், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன்,
ஒரு காலம் எனக்கு வெட்கம் அடையாதபடி செய்யுங்கிறாங்க. ஒருவேளை இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரை நோக்கி நம்ம அதிகாலையில் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் எழுந்து காலையில் எழுந்திருப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நாள் என்ன இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இருக்குது, நம்ம மார்ச் 5 ஏப்ரல் 20 இன்னும் எத்தனை நாள் காலையில் எழுந்திருக்கணும், இப்போ ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி வர்றோம். நான் என்றேன், நீங்கள் எண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை அப்படி கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு கைவிடுறதில்லை. அந்த சங்கீதம் 143 நீங்கள் திரும்ப திரும்ப வாசிங்கன்னா, அதிகாலை உடைய கிருபை எனக்கு கேட்கப்படுங்கப்பா, எனக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லித்தாங்க தகப்பன்னு சொல்கிறார். 10ஆம் வசனத்தில், உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய எனக்கு கிருபை போதித்தள்ளும்பா, டீச் பண்ணுங்க, நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராகன்னு சொல்கிறாரு. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டோடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டோடைய வழிநிலத்திலே நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும் நிச்சயமாகவே கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க. அந்த வாக்கு தத்தத்தோடு அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறப்போ நிச்சயமா இந்த புதிய நிதியாண்டில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். நம்ம எந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாகவே கடந்த நாட்களில் நானும் என் துணைவியாரும் ஒரு கச்ரோலி டிஸ்ட்ரிக்டில் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஐஎம்எஸ் உடைய எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஐஎம்எஸ் உடைய எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிருக்கப்போ அதுக்கு முன்னே என்எம்எஸ் உடைய ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும். அது வந்து சந்திரபூருங்கிற ஒரு ஊரில் இறங்கணும். அந்த ஒரு மிஷனரி வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணுறப்போ அந்த மிஷனரி வீட்டில் குளித்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணோம். அவர் நல்ல உணவு கொடுத்தார் காலையில். அந்த மிஷனரி அப்புறம் 5 ஞானஸ்தானம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். அந்த போகிற வழியில் ஒரு சர்ச்சையை காட்டினார். அது பாதியில் நிற்கிது. பாதியில் கெட்ட விடாமல் தடையின் மத்தியில் அந்த ஊரில் இருக்கிற தீவிரவாதிகள், ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதர் கெட்டக்கூடாதுன்னு ஒரு லெட்ரு பாரஸில் கொடுத்துட்டாரு. உடனே பாரஸ்காரங்க வந்து அந்த சர்ச்சை கெட்டக்கூடாதுன்ட்டாங்க. பாதியில் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு வேலை முடிஞ்சு அப்படியே நிற்கிது. கண்ணீரோடு சொல்கிறார், எங்கள் இடத்துல ஆண்டோரை தொழுதுகொள்ள சர்ச்சை கெட்டுவதற்கு உள்ள தடைகள் இருக்கியா, ஜோமுனுங்கன்னு அந்த ஊழியக்கார் சொன்னார். சொல்லிவிட்டு 5 ஞானஸ்தானம். முதல்ல அவங்க வீட்டில் 5 பேருக்கு ஒரு கவுன்சிலிங் அந்த ஒரு வெராண்டாவில் வச்சுருந்தார். நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறப்போ அவங்கள்ட்ட சாட்சி கேட்டோம். சாட்சி கேட்குறப்போ ஒருத்தரும் டெரிஃபுல் சாட்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஒரு சகோதரி சாட்சி, என்னுடைய வியாதிகள், கடன் பிரச்சனைகள், கண்ணீரான வாழ்விலேருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த அம்மா சொன்னாங்க. 3 பேர் சாட்சி சொன்னாங்க. ஆனால் அவர் அந்த மிஸ்டரி அந்த கூட்டத்துக்கு வரல, ரோட்லேயே நின்னார். யாராவது தாக்கிறதுக்கு வருவாங்களோ, எதிரிகள் வருவாங்களோன்னு எங்களுக்கு எஸ்கார்டு மாதிரி வெளியவே நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் உள்ளே வரல. நாங்கள் அவங்களோட சாட்சியை கேட்டு அடுத்த சர்ச்சையை பார்த்துட்டு கண்ணீரோடு 5 பேருக்கு ஞானஸ்தானம் அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியில் கொடுக்க போனோம். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஞானஸ்தானம் வாங்கின சகோதரி எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. ஒரு ஏழை தாய், நல்ல வீடு வச்சுருக்காங்க, ஏழை தாய். அவர் ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு அந்த ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதத்தை எண்ணி, வாழ்க்கையில் கொடுத்த நிலைமை எண்ணி 5 பேரில் 3 பேர் அந்த அம்மாவுடைய கணவர், மகன். ஆண்டவர் பெரிய அற்புதம். வீட்டில் வசனம் வச்சுருக்காங்க, எந்தவித படங்களும் இல்லை, முழுமையாக மாறி இருக்காங்க. அப்போ நாங்கள் அடுத்த மீட்டிங் போகிறதுக்காக அந்த மிஸ்டரியை கூப்பிட்டோம். அந்த மிஸ்டரி வீட்டில் போய் நான் ரெடி ஆகலையா, வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்தார். மாப்பிள்ளை மாதிரி வந்தார். கேட்டேன், என்ன மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கே, யாருன்னு வந்த அந்த ஹிந்தியில் பாதி இங்கிலீஷில் பாதி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு தொப்பி எடுத்து காட்டினார். இந்த கண்களை வந்து ஒரு கப்பு வச்சு தான் மூடணுமா, அப்போ தான் தூக்கம் வருமா. ரைட்டை வந்து திறந்தால் மூடாதான், திறந்தே தான் இருக்குமா. இந்த முகத்தில் 3 ஆப்ரேஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறாராம். அவருக்கு கொரோனா வந்து தான், கொரோனாவில் 60 விழுக்காடு மகிழ்ச்சிய நிலைமை குறைஞ்சிட்டு 60 விழுக்காடுக்கு வந்துட்டு அவர் வந்து உயிரோடே வரமாட்டாருங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். 3 மாதங்கள் மனைவி கூடயே இருந்தாங்களாம். சரியாகி
அந்த அம்மாவுக்கு கொரோனா வரல. ஏன்னா கொரோனா தொத்து வியாதின்னு எல்லாமே மாஸ்க் போட்டிருந்தோம். அந்த அம்மா கூடயே இருந்துச்சான். ஆனால் அந்த அம்மா 3 மாதங்கள் கூட வந்து உதவி செஞ்சுதான். ஒரு அருமையான அன்பு சகோதரி. அவன் அந்த அம்மாவுக்கு கொரோனா வரலையா. அதுக்கப்புறம் மஞ்சள் புஞ்சையே ஏதோ வியாதி வந்துச்சு. அது வந்தால் எல்லோரும் செத்து போனான். அதுக்கப்புறம் அந்த 2 வியாதி வந்துச்சு. அந்த 2 வியாதியும் அவரை தாக்கிச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வதற்காக என்னுடைய 2 சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 2 பேரும் நாங்கள் காலேஜ் படிக்கிற 2 பையங்க கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கிருபை எங்களோடு இருந்தது. எங்களை வழிநடத்துங்க. இந்த எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அதுதான் அந்த அவர் சொல்கிறப்போ அப்படி ஒரு சாட்சி. நான் இந்த ரிவைவல் பெரிய மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் பயங்கரமான எழுப்புதல், பயங்கரமான அசுத்தாவிகள் நிறைய போச்சு. ஏன்னா ஐஎம்எஸ்லேருந்து 2 மாதத்துக்கு முன்னாலே பாஸ்டிங் ப்ரேயர் போட்டு அதில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்எம்எஸ்காரர் வந்து அதில் சாட்சி சொன்னார். ஒரு 20 மினிட்ஸ் சாட்சி சொன்னார் பாருங்கள். 10 நிமிஷம் கொடுத்தோம் சாட்சி சொல்ல, 20 நிமிஷம் சாட்சி சொன்னார். ஒரு மக்கள் அப்படி இப்படி அசையல். அப்படி ஒரு டெரிஃபுல்லான சாட்சி. உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவருக்கு கொடுத்த அந்த வாழ்வை உங்களுக்கு எனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். என் ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. அதிகாலையில் நம்மை தேடுறேன்ப்பா. வறண்ட நிலத்தை போல் இருக்கிற என் ஆத்மாவுக்கு புதிய வாழ்வு தாங்க. கடன் பிரச்சனையினால, வேதனையினால, துன்பங்கள்னால அந்த ஃபைனான்ஸ் கட்ட முடியாத நிலைமைப்பா. ஃபைனான்ஸ் கொடுத்தவர் அவசரத்துக்கு எனக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப என்னை பள்ளத்தில் தள்ளுது. நான் வாங்குகிற சம்பளத்தில் பெரிய பகுதியை ஃபைனான்ஸ் தான் கொடுக்குறேன். அன்னைக்கு வாங்கி ஊருக்கு போகிறப்ப ரொம்ப வசதியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவ்வளவு கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு விசை கூட அந்த ஃபைனான்ஸ்லேருந்து எனக்கு முழுமையான விடுதலை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பன, இந்த நிதியாண்டில் என் வியாதிக்காக நான் மருத்துவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை தாங்க தகப்பன. என்னுடைய அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு விடுதலை தாங்க தகப்பன. இந்த ஸ்டோன் ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை பெறணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஜபிக்கிறேன்ப்பா. என் ஜபத்தை கேட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு விடுதலை தாங்கணும். ஸ்டோனுக்காக ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக இந்த 47 நாட்களும் அதிகாலையில் கோயிலுக்கு வந்துடுறேன்ப்பா. உம்மை தொழுது கொள்கிறேன்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. எனக்கு இந்த வருஷத்தில் என் வீடு கட்டப்படணும், என் மகளுடைய திருமணம் நடக்கணும், பல வருஷமாக குழந்தை இல்லாத என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் தகப்பனே. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் விசுவாசத்தோடு உடைய சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. பெற்றுக்கொள்கிறப்போ அது ஒரு அற்புதமாய், ஒரு அடையாளமாய், ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரசனை ஒவ்வொரு இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். விசேஷமாய் இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் கூட அன்பு தம்பிமார் மான்சிங், கிளின்டன் மற்றும் 4-5 பேர் இணைந்து தகப்பன இந்த சிலுவை காலங்களில், லெந்து காலங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை வளர்த்துக் கொள்வதற்கு கோல்டன் ரதீஸ், இம்மானுவேல் வில்சன், தனுமேரி, ஹேனா, நிம்சி என்ற 4-6 பேர் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கப்பா. அவங்க உங்களுடைய பணிக்கு போகும்னே இப்படி ஒரு அர்ப்பணிப்பு அந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்குப்பா. இந்த 6 பேரும் விசேஷமாய் மத்தேயு 25:31 உள்ள அந்த 6 போல இந்த 6 பேரையும் பிளஸ் பண்ணுங்க. அவளோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். இதை நாங்கள் வாசிக்கிறப்போ எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள புத்தகமாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் கூட நாங்களும் அநேக புத்தகங்கள் எழுத எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனை வெளியிட்டு எங்களோடு இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன், ஆமேன். கடந்த 3 மாதங்கள் கரம்பிடித்து நடத்தி 4ஆவது மாதத்தை காண கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக நம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நீங்களை ஈவாய் கிஃப்டா நீ தரீங்கப்பா. அந்த கிருபைக்கு நன்றி ராஜான்னு கேட்கலாமா? அது மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு. ஆனாலும் ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி இமைப்பொழுதும் நீ கைவிட்டேன்,
உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டே வார்த்தையின்படி ஆண்டவரை சேர்த்துக்கொள்ள நல்லவராய் இருக்கிறார். இந்த கிருபையை நினைத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுள்ள பிள்ளைகளை விளங்க கிருபை தான் கேட்கலாமா? நல்ல தகப்பனே, காலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. உயிரோடு நாளெல்லாம் உன் பணி செய்ய எனக்கு கிருபை தாங்க ஐயா. ஒரு வருஷமாய் வாரமாய் பணியை செய்ய கிருபை தாங்க. ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொண்டிருக்கோம் போல மாற கிருபை தாங்க. கொடுத்த காணிக்க விசேஷத்தை கருண்டு வழிநடத்துங்க. தம்பி கிளின்டனுக்கு அவரே அந்த மகனை பலப்படுத்தி வழிநடத்தி அநேக விதமாய் உபயோகப்படுத்தப்பட பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எல்லாரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனின் நம்முடைய குணநாதர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அன்பிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இதயத்தையும் சிந்தையும் காக்க கடுவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த புதிய நிதியாண்டோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் தங்கி இருப்பதாக.